கையால கூட தொடாம பிரஷ் எதுவும் பயன்படுத்தாம ஒரே நிமிஷத்துல ஒரே பொருளை கொண்டு நம்ம சீப்பில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்கையும் எண்ணெய் பிசுக்கையும் எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணுறதுனால அந்த சீப்பில் ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நம்ம கை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறதுக்குமே நமக்கு கஷ்டமாக இருக்கும். ரொம்ப அழுக்கு சேர்ந்துருச்சுன்னா ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணால் கூட ஈஸியாக அழுக்கு வராது. ரொம்ப நேரம் ஊற விட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வீட்டில் இருக்கிற சில சீப்புகளை எடுத்திருக்கேன் பாருங்கள். என்ன சாயிரா அழுக்கு இல்லாத சீப்பை தூக்கிட்டு வந்து அழுக்கு எடுக்கிறேன்னு சொல்லி போங்காட்டம் ஆட போறியான்னு நீங்கள் பேசுகிற மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இதெல்லாமே ஓரளவுக்கு அழுக்கு இல்லாத சீப்பு தான். அதுக்காகவே நான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு சீப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எவ்வளோ கேவலமாக அழுக்காக இருக்குன்னு. இது சுத்தமாக க்ளீனே பண்ணாத ஒரு சீப்பு. எந்த அளவுக்கு நல்லா அழுக்காக இருக்குதுன்னு பாருங்கள். என் பொண்ணு அவள் பொம்மைக்கு சீவக்கூடிய சீப்பு. நம்ம வாஷ் பண்ண போகிற சீப்பை இந்த மாதிரி அகலமான ஒரு ட்ரேலையோ அல்லது ஒரு பிளேட்லேயோ போட்டுக்கோங்க. சீப்பு வைக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ளாட்டாக தண்ணி ஊற்றினா அதில் மூழ்கிற மாதிரியான அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஷாம்புவாக வேணால் இருக்கலாம். ரொம்ப கம்மியான விலையில் விற்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஷாம்பு கூட நீங்கள் எடுத்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷாம்பு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஷாம்புக்கு பதிலாக டிட்டர்ஜென்ட் பவுடர் அல்லது டிட்டர்ஜென்ட் லிக்விட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வினிகர் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்கள் சேர்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு சுடு தண்ணி சேர்க்க போகிறோம். சுடு தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது, அதே நேரத்தில் நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு நல்லா இந்த சீப்பில் இந்த ஷாம்பு ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுக்கு சென்டராக பார்த்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து ஷாம்புவோட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த சூட்டில் இது எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வரும். இதில் நம்ம சுடுதண்ணிக்கு பதிலாக பச்சை தண்ணி கூட ஊற்றி க்ளீன் பண்ணலாம். ஆனால் சுடுதண்ணி ஊற்றுறதுனால ஊற வைக்கணும், வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சுடுதண்ணி ஊற்றுன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே இது நம்ம எடுத்து அலசிடலாம். சீப்பு க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷு, டூத் ப்ரஷ்ஷு இப்படி எதுவுமே க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் போல் ஊற விட்டிங்கன்னா அப்படியே எடுத்து டேரெக்டாக ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணோன்னாலே இதில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே நமக்கு போயிடும். இப்போ இந்த சீப்பை தட்டுறேன் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிறது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். நான் வெயிட் பண்ணாமல் உடனே எடுத்து காமிக்கிறேன். அதுக்கே எந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக ரிமூவ் ஆகி வருது பாருங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த அழுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி அலசணும்னு கூட அவசியம் இல்லை, அதுவே நல்லா கழண்டு வந்துடும். சீரியஸாக மேஜிக் மாதிரி க்ளீன் ஆகிடும். எந்த விதமான எஃபோர்ட்டுமே இல்லாமல் அழுக்கெல்லாம் அதுவாகவே ரிமூவ் ஆகிடும். நம்ம ப்ரஷ்ஷை வச்சு சீப்பில் அப்பப்போ அழுக்கு எடுக்கிறத விட மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா எப்போதுமே சீப்பு புதுசு மாதிரி இருக்கும். நல்லா க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணலாம். மற்ற சீப்புலலாம் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லை, இருந்தாலும் இது எல்லாத்தையும் நல்ல ஒரு முறை இந்த மாதிரி அலசி எடுத்தாச்சு. இப்போ இதை ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு அதில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷாம்பு தான் போடணும்னு இல்லை, டிட்டர்ஜென்ட் பவுடர் ஆர் லிக்விடு அதே மாதிரி வினிகர் கூட சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.